எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 33 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க. லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு. விண்ட், காற்று. லைஃப்பில் அப்பப்போ வந்து இப்படி தாங்க, காற்று வந்து நம்ம மேலே படும். அப்போ நம்ம வந்து ஹாப்பியாக அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆமாம், காற்று மாதிரி தான், அப்பப்போ வரும் அப்பப்போ போகும். அதை நம்ம அனுபவிச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நான் இப்படி இருக்கேன். எப்படி இருக்குது இப்போ? எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேனா? ஸோ லைஃப்பில் மின்விசிறி, காற்று, அது மாதிரி விண்ட், இது மாதிரி தான் நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அப்பப்போ காற்று வந்து நம்ம பக்கம் வந்து வீசும். அதை சரியாக பயன்படுத்திக்கணும். உங்கள் கையில் தான் இருக்குது. காற்று அடிக்கிறப்பயே சரியாக பயன்படுத்தி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஒரு பழமொழி இருக்குது. உங்கள்கிட்ட காற்று உங்கள் பக்கம் வீசுச்சுன்னா அதை அனுபவிச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. ஆமாம், காற்று மாதிரி தான் நம்ம லைஃப். அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். அதை வந்து சரியான பாதையில் போயிட்டு சரியாக அமைச்சிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? காற்று மாதிரி தான் நம்ம லைஃப்பில். அப்பப்போ வரும், அதை அனுபவிச்சுக்கணும். அப்பப்போ போகும், அதையும் நாம் ஏற்றுக்கணும். அக்செப்டன்ஸ். ஒரு சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் எந்த விஷயம் பேசினாலும் டாபிக் ஓரியன்டாக தான் பேசுவேன். உங்கள்கிட்ட காற்று உங்கள் பக்கம் அடித்ததுன்னா அதை அனுபவிச்சுக்கிங்க. அப்பப்போ வரும், அப்பப்போ போதும், அப்பப்போ போகும். இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். வரும்போது அனுபவிச்சுக்கணும், போகும்போதும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ லைஃப்பில் எப்பயுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. லைஃப் ரொம்ப ஷார்ட் நண்பா, நண்பி. அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா.